ஹாய் குட் மார்னிங். என்னடா காலங்காத்தாலே அரிசி வச்சு உட்காந்துட்டுருக்கலான்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம வீட்டில் அரிசி காலியாக போகுது. அதனால தான் முன்னாடியே வாங்கி அதை அரிசி பானையில் கொட்டி வச்சுருந்தோம். எப்பயுமே அரிசி காலியாகிறதுக்கு முன்னாடியே வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ராஜபோகமில் குரலோவியம் பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இது சாப்பாடு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டியூஸ்டே அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கீரை என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு க்ளீன் பண்ணி எல்லாமே கொடுத்தாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதை காயெல்லாம் துருவாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 160 ருபீஸ் தான். 160க்கு இது ஒர்த்தா என்னங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசை. பழசு உடஞ்சி போச்சு. ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் புதுசும் வாங்கிட்டேன். ஸோ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு 5 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் பாருங்கள். நம்ம விஆர்ஜி மாலில் பார்த்தீங்க அப்படின்னா மஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க, அந்த டைனோசர் கண்காட்சி. ஸோ அங்கே போனப்போ தான் இவங்களை பார்த்தோம். ஸோ என் பையன் ரொம்ப அடம் பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மீதி எல்லாமே நாங்கள் காசு கொடுத்து வாங்கினோம். இது எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ டியூஸ்டே முருகனுக்கு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. அண்ட் தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 22nd டேட்டு. எனக்கு இன்றைக்கி ஒரு ஸ்கேன் இருக்குது, என்டி ஸ்கேனு. ஸோ நல்லபடியாக என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டியாச்சு. ஸோ ஈவினிங் நான் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே சொல்கிறேன். தேங்க்யூ.